சிங்கம்பாறை புனித சின்னப்பர் திருத்தலம் மிக மிக பழமையான திருத்தலம். இயேசுவில் அன்பு நிறைந்தவர்களே, பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிங்கம்பாறை புனித சின்னப்பர் திருத்தலத்திலிருந்து உங்களுக்கு இனிய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். புனித சின்னப்பர் திருத்தலத்தில் அமைந்திருக்கின்ற திருக்கொடியிலிருந்து பொங்கி வழியக்கூடிய அந்த ஊற்றினை பல்வேறு ஊரை இன்னும் பல்வேறு சமயங்களை சார்ந்த மக்கள் ஊற்றினிலிருந்து தாங்கள் நிறைவான அருளை ஆசீர்வாதங்களை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். கடந்த திருவிழாவின் போது ஏராளமான அன்பர்கள் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, தொழில் முயற்சிகள் தோல்வியில் தழுவி இறுதியாக சின்னப்பருடைய பாதத்தில் ஜெபித்து அந்த புனித நீரை பெற்று இன்று தொழிலானது மிக சிறப்பாக செழித்தோங்கி இருக்கிறது. அதே போல குடும்ப சமாதானம், ஒற்றுமை, திருமண காரியங்கள் என பல்வேறு கருத்துக்களுக்காக சின்னப்பருடைய திருத்தலத்தை நாடி தேடி வந்து அந்த அற்புத கொடிமரத்திலிருந்து நீரை பருகிய பலர் தங்களுடைய குடும்பங்களில் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். என் பேர் ஆரோக்கிய சின்னப்பன் என்ற அசோக். எனக்கு ஊர் சிங்கம்பாறை. நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வரேன். சமீபத்தில் எனக்கு இந்த கக்கத்தில் ஒரு பால்வனி மாதிரி ஒன்று இருந்தது. அது நாளடைவில் கொஞ்சம் பெருசாகி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் யதார்த்தமாக வந்தேன். எனக்கு சின்னப்பர் மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு. சின்னப்பரோட அந்த கொடி மரத்தில் உள்ள தண்ணியை தொட்டு 2 நாள் தான் போட்டேன். அப்படியே அமுங்கி உள்ளே போயிட்டு பெரிய அதிசயம். ஏன்னா நான் ஊசியும் போடலை, ஆஸ்பத்திரியுமே காட்டலை, நல்லா அருமையாக காட்டுது. நான் அந்த தொழில் பார்க்கறதுக்கு போக முன்னாடி சின்னப்பர் லேசாக கும்பிட்டுட்டு போயிட்டு அன்றைக்கி அந்த தொழில் நல்லாயிருக்கும். எனக்கு சின்னப்பருக்கு கோடான கோடி. என் பேர் ஜேம்ஸ் ராபர்ட். நான் இந்த சிங்கம்பாறை ஊரை சார்ந்தவன் தான். நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். சாதாரண அடிப்பட்டத்திலிருந்து 1991 நான் ஒரு கடையில் தான் சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அன்றைக்கி என்னுடைய பொருளாதாரமோ எனக்கு எந்த பேக்ரவுண்டோ எந்த இதுவுமே கிடையாது. அன்றைக்கி சாதாரணமாக நாங்கள் உட்காந்துருந்து வாலிபர் சங்கத்திலேருந்து ₹1 பரிசு சீட்டு விற்றுட்டு இருந்தோம். பரிசு சீட்டு விற்கும்போது அதில் 50 ரூபாய்க்கு 5 ரூபா எங்களுக்கு கமிஷனு. அந்த 5 ரூபாயில் நான் கிட்டத்தட்ட அன்றைக்கி 50 அடிக்கட்டைகிட்ட விற்றேன். அந்த 50 அடிக்கட்டையில் 5 ரூபா சீட்டில் எனக்கு அந்த சீட்டெல்லாம் என் பேரில் எழுதி போட்டேன். அந்த ஆண்டு எனக்கு 25வது ஆண்டு 25வது தேதி அன்று எனக்கு அன்றைக்கி அந்த முதல் ப்ரைஸ் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி தான் வச்சுருந்தோம். பிளாக் அண்ட் ஒயிட் டிவினா அன்றைக்கி பெரிய ஒரு டிவினாலே ஒரு பெரிய ஒரு இது. அன்றைக்கி முதல் ப்ரைஸே டிவி தான். அன்றைக்கி முதல்ல எனக்கு 25ஆம் தேதி சின்னப்பர் அருளால் எனக்கு கிடச்சிது. எல்லாருமே சொன்னாங்க அவனே நடத்திட்டு அவங்களே எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் என் கூட சேர்ந்த அத்தனை பேரும் இல்லை, அது உனக்கு கிடைச்ச ப்ரைஸு, அதனால் நீ தான் வச்சுருக்கணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணி எனக்கு கொடுத்தாங்க. அன்னையிலேருந்து இன்றைய வரைக்கும் நான் எங்கேயோ நல்ல முறையில் பெரிய அளவுக்கு வளர்ந்தக்கூடிய அளவுக்கு சின்னப்பர் எனக்கு புதுமைகளும் அற்புதங்களும் நிறைய செய்திருக்கிறாரு. சாதாரண வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி சென்ட் மேரிஸ்னு நான் 32 வருஷமாக பெரிய அளவில் இந்த ஏரியாவிலே எல்லாரும் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நிறுவனம் இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கேன்னா அது புனித சின்னப்பர் அருளால். வலுவுற்றவர் எனக்கு அதிகமாக டெய்லி வழிவிட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். அவருக்கு கோடான கோடு நன்றி. என்னுடைய ஊர் ஆலங்குளம் பக்கம் பாக்கியலட்சுமிபுரம். நான் இந்த ஊருக்கு காய்கறி வியாபாரம் செய்து வந்தேன். அப்போ எனக்கு ஒரு 10 ஆண்டு காலமாக எனக்கு குழந்தை இல்லை. நானும் எல்லா பக்கமும் எல்லா சபைக்கும் எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு தான் இருந்தேன். அப்போ எல்லாருமே ஒவ்வொரு ஆறுதலை எனக்கு சொல்லி தந்தாங்க. இந்த வருஷம் நீ கும்பிட்டுருக்கெல்லாம் உனக்கு பிள்ளை இருக்கும், உனக்கு ஒரு இந்து கோயிலுக்கு போனாக்கி உனக்கு ஐயா நான் கணிக்கு கொடுத்துருக்காரு, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னாங்க. நாங்களும் 9 வருஷமாக எல்லா கோயிலுக்கும் கும்பிட்டுருக்கோம். ஆனால் எந்தமான குழந்தை பாக்கியமும் கிடைக்கவில்லை. ஆனால் அப்போ தான் இங்கே நான் வியாபாரம் பண்ணி வரும்போது இந்த சின்னப்பர் கோயிலுக்கு அப்பப்போ நான் அங்கே போகும்போதே நான் கும்பிட்டுக்கிட்டு போவேன். அப்போ நமக்கு ஒரு அண்ணன், சென்ட் மேரிஸ் அண்ணன், அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, எங்கள் கோயிலுக்கு நீங்கள் வாங்க, உங்களுக்கு கட்டாயம் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க.
அப்போ எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் தான் எல்லா கோயிலுக்கும் நான் போயிருக்கேன். எனக்கு அந்த நம்பிக்கை வந்து எனக்கு அன்னைக்கு வரைக்கும் எனக்கு கிடையாது. அப்போ சின்னப்பருக்கு நான் காணிக்கை கொடுக்கும்போது எனக்கு ஒரு மாலை ஒன்று கிடச்சிது. அப்போ மாலை ஒன்று கிடைக்கும்போது என்னை இங்கே அழைச்சிட்டு வந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த சந்தோஷம் கிடைக்கல. நாங்கள் வரும்போது நம்ம தான் காலங்காலமாக எல்லா கோயிலுக்கும் போயிருக்கோம், என்ன நமக்கு குழந்தையாக இருந்துச்சு, அதே நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ அவங்க வீட்டில் எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க, எனக்கு கவலையாக தான் இருந்துச்சு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு வருஷம் இங்கே வந்திருக்கோம். அந்த நேரம் எனக்கு குழந்தைகள் தெரியலை. அப்போ அன்னைகிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு குழந்தை எங்கன்னே இருக்க போது ஒரு குழந்தை ஒன்று எடுத்தாங்க ஆசிரமத்தில் அப்படின்ட்டு நான் கேட்டேன். அப்போ என்னுடைய உழைப்பில் வந்து வெறும் 10,000 சீட்டு ஒன்று போட்டிருக்கேன். வெறும் 9,000 ரூபா தான் என்கிட்ட இருந்தது. அதுவுமே சீட்டு கழுவி பேராதி போவோம், அந்த அளவுக்குள்ள பைசா இருக்காது, 5,000 ரூபா தான் சேரும். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ தான் என்னையா வந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த வருஷம் வந்திருக்கீங்க, உங்களுக்கு கட்டாயம் அடுத்த வருஷம் குழந்தை கிடைக்கும், அப்படி இல்லைனாக்கி நான் குழந்தை எடுத்தாரேன், ஆனால் இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அதே போல் ஒரு மாதம் கழிஞ்சு மறு மாதம் என்னுடைய மனைவிக்கு ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணும்போது குழந்தை இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்போ குழந்தை இருந்தது. குழந்தை இங்கே வந்ததுக்கு பிறகு அந்த கொடிமரம் அதில் நம்ம அந்த தண்ணீர் அதில் வருது, அதை நாங்கள் கண்ணால் அதை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், அதை இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு மாதமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெண் குழந்தை ஃபஸ்ட்டு, அவளுக்கு இந்த கோயில் திருவிழா நடக்கும்போது அவள் 60 நாள் குழந்தை. அப்போ இங்கே 60 நாள் குழந்தையில் நாங்கள் உடனே இங்கே சின்னப்பர் கோயிலுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்தோம். மறு வருஷம் அடுத்த பையன் 7வது மாதம் வயிற்றில். அன்றைக்கி வந்து எங்களுக்கு காணிக்க மட்டும்தான் இங்கே வைக்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்க 7வது மாதம்னால நாங்கள் ஊருக்கு போயிட்டோம். அதில் அந்த பையனுக்கு நாங்கள் பவுலுன்ட்டு ஒரு பேரை சூட்டியிருக்கோம், இந்த சின்னப்பர் பேரை. ஆமாம், ஆனால் நாங்கள் இந்து குடும்பத்தில் சேர்ந்தவர் தான். ஆனால் வருஷம் 10ஆம் திருவிழாவுக்கு நாங்கள் கட்டாயம் சின்னப்பர் கோயிலுக்கு நான் எப்படியும் வந்துக்கிட்டு சப்பரம் காணிக்க வச்சுக்கிட்டு தான் ஐயா இருக்குது. அன்பு நிறைந்தவர்களே, நமது சிங்கம்பாறை புனித சின்னப்பர் திருத்தலத்திற்கு வரவிருக்கின்ற அன்பர்களுடைய கவனத்திற்கு சென்னை, திருச்சி, மதுரை வழியாக நீங்கள் திருநெல்வேலியை அடைந்து அங்கிருந்து முக்குடல் வருகை தந்து முக்குடலிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற சிங்கம்பாறை புனித சின்னப்பர் திருத்தலத்திற்கு நீங்கள் வருகை தரலாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாகர்கோவில் வழியாக வரவிருக்கக்கூடிய அன்பர்கள் நாகர்கோவில், களக்காடு, சேரன் மகாதேவி வழியாக நீங்கள் முக்குடலை அடைந்து அங்கிருந்து அருகில் இருக்கக்கூடிய நமது சிங்கம்பாறை புனித சின்னப்பர் திருத்தலத்தை அடையலாம் என அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்.